அனைவருக்கும் வணக்கம். சர்பேட்டா பரம்பரை அந்த படத்தை பற்றி தான் ஃபுல்லாக என்னென்ன அந்த விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம். 2018 ஜூனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம காலாபுரம் ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா நிறைய பிரேக் அப்படிமே படம் பண்ணவே இல்லை ரஞ்சித் சார். ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏன் பண்ணலன்னு சொல்கிறத விட அவர் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் நீளம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு. பரியர் பெருமாள், அப்புறம் குண்டு 2 படம் பண்ணார். அதுக்கப்புறம் ஹிந்தியில் லெவலில் போகலாங்கிற ஒரு பிளானிங்கு, தமிழில் கொஞ்சம் கேப் விடுவோமே அப்படிங்கிற பிளானிங் இருந்தார். அப்புறம் அது கொஞ்சம் லேட்டான காரணத்தினால திரும்பி நம்ம வந்து 2 ப்ரொடக்ஷன் பண்ணலாம் படம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் முடிவு பண்ணும்போது ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேத்துமான் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் வேலைகள் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரியாக நான் சேத்துமான் அப்படிங்கிறேன். அந்த படமாக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைட்டில் மாற்றாங்களான்னு தெரில. பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனால பிஸியாக இருந்துக்காரு. இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பிரசா முட்டா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தையும் அவர் எழுதிட்டு இருக்கும்போது செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சரி அதுக்கப்புறமேல நம்ம இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சல்பெட்டா பரம்பரை அப்படிங்கிற படத்தை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காரு. சரி, முடிவு பண்ணோன்னே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து ஒரு மாதிரியான ஒரு அவர் சொந்த வாழ்க்கையை மையமாக கொண்டு வந்து எல்லா படமும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகத்தி இருந்துச்சுன்னா அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அப்படி போணுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதேமாதிரி மெட்ராஸ் படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி இருந்துச்சு, அவருக்குள்ள நட்புலாம் எப்படி இருக்கும், ஒரு ஒட்டு எப்படி இருப்பாங்க சொல்லுவாங்க. அதுலேயும் அரசியல் போன படத்தில் இந்த படத்துலையும் அரசியல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அரசியல் சார்ந்த படமாக வந்து மெட்ராஸ் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலா படம், அந்த படம் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்த லெவலில் பக்காவாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து காலாவுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு எந்த இதை நான் முடிவு எடுக்கிறேனோ நான் யார் ஹீரோவை நான் கதை எழுதும் போது ஆக்சுவலாக நான் ஹீரோ நினச்சி நான் எழுதுறதே கிடையாது. நான் மட்டும் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச போது தான் நான் கேரக்டருக்கான ஒரு நேமே நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேரக்டர். காலா படம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்துன ஒன்று அது வந்து ஆக்சுவலாக இவர் எழுதுனது தான் எனக்கு கதை. அதுக்கப்புறம் ரஜினி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவருக்கு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்தது. ஆனால் நம்ம கபாலி படம் பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தா ரஜினிக்குன்னு எழுதப்பட்ட, அது ரஜினி தான் ஹீரோ நினைச்சு அவர் எழுதப்பட்ட ஒரு கதை. அதனால அது ஒரு மாதிரியா பிரம்மாண்டமான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த சல்பெட்டா பரம்பரை வந்து ஒரு மாதிரியான சூப்பரான படம். இது வந்து ரொம்ப டிலே ஆன காரணமே கொரோனா காலம் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு படம் வரதுக்காக. பெரிய ஷெட்டு போட்டிருக்காரு. இப்போ வந்து கபாலி காலாலாம் எவ்வளோ பெரிய ஷெட்டு தெரியுமா. காலா படத்தில் நான் சில சீன்கள் நடிச்சிருக்கிறேன். ரஜினி அந்த வந்து உள்ளே போயிட்டு ஃபயர் ஆகிடும், வீட்டு முடிச்சு வெளியே வருவார், நான் மார்பிள் அடிச்சுட்டு அழுவேன். அப்புறம் அந்த போட்டி அந்த மாதிரி ஜூனியர்ஸ் தான் போனேன். ஆக்சுவலாக அந்த சீன் கிடச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா வெறும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கே ரஜினி சார் கூட பக்கத்தில் இருக்கமா நடிக்கிறமா அப்படின்னுச்சு. ஜினிஜிபி இருந்துச்சு, க்ளோஸ் இருந்துச்சு, ஷார்ட் இருந்துச்சு. அந்த டைலாக்லாம் பேசுனேன், பேக்காவாக இருந்துச்சு. ஐயா எல்லாம் போச்சு, ஐயா 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 ஏன் ரஜினி பற்றி பேசுவோம். கடைசியில் பார்த்தா அந்த சீன் வந்து நாங்கள் பேசுகிற மூமெண்ட்லாம் இருக்க தவிர டைலாக்லாம் போச்சு. அதை பற்றி விடுங்க. ஆனால் ரஞ்சித் சார் சூப்பர் டைப், பார்க்குறதுக்கு ரொம்ப தங்கமான மனசு சொல்லலாம். அவர் வந்து ஏழ்மை, அந்த ஏழ்மை பணிவு இதுதான் அவருக்கு முக்கியம். அது வந்து கண்டினியூட்டாக சூப்பராக பண்ணுவார். யாருக்குமே வந்து ஒரு இடைஞ்சல் இருக்காது. அப்படியே அதே மாதிரி அவர் வந்து ஒரு கதையில் வந்து ஒரு கதையாக எழுதும் போது அது ஒரு ஹீரோ நினச்சி எழுத மாட்டேன் சொன்னேன் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஹீரோ முடிவான பிறகு அவர் ஹீரோ கூப்பிடும் போது இப்போ இந்த படத்தில் ஆரியா கூட மாட்டார். அவர் என்ன கேரக்டரோ அது பேரை வச்சு தான் அப்படி தான் கூப்பிடுவார் மென்ஷன் பண்ணி. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு டைரக்டர். அதேமாரி அவர் ஒரு விஷயம் வந்து எப்படின்னா அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பார்த்துருக்கேன். ஒரு ரஜினிக்கு வந்து ஒரு ஷார்ட் சொல்லும் போது நான் சொல்ல நேராக போவார். ஓகே ஓகே பண்ணிடலாம், ரெடி, அவர் ஷார்ட் போயிடும். ஏன்னா அவர் கரெக்டாக அடிச்சுடுவார். ஒரே ஷார்ட் தான் நான் பார்த்தேன். ரீஷார்ட்லாம் போக மாட்டேன். சூப்பர் ஸ்டார் பண்ணுவேன். ஓகே சார் அப்படின்றான், பக்கா வருவான். அதே மாதிரி எதுனாலனா அவருக்கு கதை சொல்லும் போதே நம்ம கதைக்குள்ளே கேட்டுட்டு அந்த விஷயத்தில் எல்லாம் வந்துடுவாங்களாம் மைண்டில். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாலே ஒரு விஷயம் இருக்குது வச்சிங்களா. ஒரு கேரக்டர்ப்பா இங்கே வரணும்பா, நீ ஓடி வரணும், ஒரு அடிக்கணும், ஹீரோயின்ட்ட பேசணும், அதுக்கப்புறம் நீ பாஞ்சு போய் நண்பனை அழைச்சிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா. டேரக்டராக இருந்தால் செஞ்சு காமிப்பாங்க, இந்த மாதிரி தான் பண்ண அந்த பண்ண இல்லை அப்படி சொல்ல மாட்டாரு. பாருங்க சார், நேராக வந்து இதான் மேட்ரு, இதான் சீன்பா, நீ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அந்த பாடி லாங்குவேஜில் கதையை கேட்டு நீ பண்ணு, அது ஓகேனா நான் ஓகே பண்ணி அப்படி போகிறேன். அப்படி பண்ணுற ஒரு கேரக்டர். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாரையும் ஏச மாட்டார், திட்ட மாட்டார், பேச மாட்டார். சூப்பரான ஒரு அவர் பேசுகிறதே அந்தாண்ட கேட்காது. எனக்கே டவுட்டாக இருக்கும். சரி, மானிட்டரில் வந்து நம்ம வந்து வெளிச்சமாக இருக்கா வெளிச்சமாக இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். மானிட்டர் பார்க்கும்போது அது டல்லாக இருக்கா, லைட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துருவாங்க. ஆனால் ரஞ்சி சார் வந்து கூலிங் கிளாஸ் வந்து எனி டைம் போட்டு இருப்பார். அவர் மானிட்டர் பார்க்கும்போது சரி தான், சொல்லும் போது சரி தான். அப்போ காலப்படத்தில் கூட ஆக்சுவலாக சாங் போகுது. அந்த டைமிங்கில் பெரிய மழை வந்துருச்சு. மழை பெய்யுது செட்டில் பெய்யும் போது அப்புறமேல அவர் என்ன சொல்கிறார், ஸ்டாப் எல்லாம் போய் ஓரமாக இருங்க, வெயிட் பண்ணுங்க
பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை விட்டோம்னா பண்ணுவோம். அதுமாரி எவ்வளோ செட்டு அந்த இடத்துல ஒரு 1000-2000 பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி எவ்வளோ ஒரு ஒரு பர்ஃபெக்டாக டெடிக்கேட்டான ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலேயும் அதேமாதிரி தான். பெரிய செட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டு. ஒரு எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 70 இருக்குது பார்த்தீங்க, 70 ஆண்டு அந்த மாதிரியான உள்ள வருஷத்தில் எப்படி இருக்கும், ஊருக்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல எப்படி ஸ்டிக்கர்லாம் ஓட்டுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, எப்படி பார்த்தீங்கன்னா கோபால் பல்படி எல்லா விஷயமும் இருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷ்காரங்களாம் அப்போலாம் வந்து ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்தில் உள்ள மேட்டர்லாம் அதை இருக்குது. அது சொல்ல போனீங்கன்னா அந்த இங்கிலீஷ்கார வீடு அந்த செட்டு பார்த்தா நான் மிரண்டுட்டேங்க. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பேக்கில் ஓடிட்டு இருக்கோம், வீடியோவில் பாருங்கள். அவ்வளோ பெரிய செட்டுங்க அது, சான்சஸே இல்லை. அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இரட்டலை சின்னங்கள் இருக்குது, எம்ஜிஆர் சார் இருக்காங்க, அம்பேத்கர் இருக்கிறாங்க, ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி மேட்டர்லாம் இருக்குது. ஏகப்பட்ட அரசியல் இந்த படத்துலையும் இருக்குது, பக்கா வச்சுக்கிறாரு. அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரியே என்ன அதில் சொல்ல போகிறாரு தெரியல, எது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் மனசுக்கு நல்ல ஒரு படமாக தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக ஆரியா வந்து நான் ரொம்ப உழைச்சிருக்காரு. உடம்பு வந்து நம்ம அப்படியே குறைக்கணும்னு சொல்லிட்டு 4 மாதம் ரொம்ப இது பண்ணி ஏற்றி பக்காவை வச்சு கரலையாக பண்ணியிருக்காரு. பாக்ஸிங் மாரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதேமாரி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ரஞ்சித் சாரும் வந்து நிறைய பேர் ரிசர்வ் பண்ணி இப்படி தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ண சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் உள்ள டைட்டில் கூட அது வந்து ஆக்சுவலாக வந்து இது என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பல மாதிரி அதுக்கு வந்து அர்த்தங்களே தெரியல அப்படிங்கிறாங்களாம். சால்பேட்டா பரம்பரை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கே அப்படி தெரியலங்கிறாங்களாம். இது பரம்பரையாக வந்த பேர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து சில பேர் சில விஷயமா ஒரு சொல்கிறாங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நேம்லாம் சொல்கிறாங்க. சல்பேட்டை பரம்பரை அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு மாதிரி அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பொண்ணு எல்லப்பச்சட்டி பரம்பரை, இடியப்பா பரம்பரை, சுண்ணாம்பு கால்வா பரம்பரை அப்படின்லாம் மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ண முதல்ல நிறைய இருக்குது. அது எதான சரியான ஒரு இதாக தெரியல அப்படிங்கிறாரு. இது படத்துலையும் சரி தான், யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை வச்சு தான் அவர், நான் சொன்ன ஏற்கனவே வந்து படத்தில் அதை வச்சு தான் அவர் கூப்பிடுவாராம் கேரக்டர் பண்ணுறதுக்கெலாம். நம்ம ஹீரோ ஆரியா சார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பார்த்தா கபிலன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேரக்டர். ஏன்னா அவர் டிராயரில் வந்து கே போட்டிருப்பார் கபிலன் சொல்லிட்டு. அதுமாதிரி ரிக்ஷா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரீஷா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேர். அது சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு புது முகம் அந்த பொண்ணு. இந்த பொண்ணை வந்து எப்படியாச்சும் நம்ம அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்குது. ஆடிஷன் இதுக்கு இது இல்லாமல் ஆடிஷன் வச்சிருக்காரு ரஞ்சித் சார். அதில் வந்து ட்ரை பண்ண ஒரு டார்க்கான பொண்ணு தேவை அப்படிங்கும் போது எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து இப்போ ஆடிஷன் நடக்கும்போது சரி ஓகே அந்த கதைக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓகே பண்ணி அந்த மனசு யாருக்கு வரும், ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஒரு பொண்ணை ஹீரோயினாக போட்டிருக்காருன்னா ஒரு மனசு மாதிரி எப்படின்னா சின்ன சின்ன எப்படின்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட அவங்களுக்கு டைலாக் கொடுக்குறது விரும்புவார், நல்ல சீனாக வைப்பார். அதான் எனக்கு மனசு பிடிச்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேர் இதில் பார்த்தீங்கன்னா மாரியம்மா அப்படிங்கிற மாதிரி பேர். என்னடா அது மாரியம்மா அப்படிங்கிறீங்களா? ஏன்னா அவர் ஏரியாவில் ரஞ்சித் சார் இருக்கிற கிராமத்தில் சிட்டிக்கு ஒதுப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ரஞ்சித் சார் இருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் எப்படி பார்த்துருக்கோம், அது எப்படி போயிருக்கு வந்திருக்கு மாரியம்மா. யாராக இருந்தாலும் ஒரு மாரியம்மான்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு மாரியம்மா இருந்திருக்காங்க. அது அந்த கதையை வச்சு தான் மாரியம்மாங்கிறது வந்து இது தைரியமாக இருக்கிற பொண்ணு. சில பேர் கல்யாணம் முடிச்சுட்டா வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு புருஷனை சமைக்கிறது இப்படியே போயிட்டு இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிறாரு. எப்படின்னா அது எய்த்து பேசுனதாக இருந்தாலும் ஒரு அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எய்த்து வந்து போராடக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அது படம் பார்க்கும்போது அந்த விறுவிறுப்பு தெரியும். அதேமாரி இதில் காதல் கதை பயங்கரமாக இருக்குது. ஆரியாவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் காதலே உருவாகுது. சல்பேட்டை பரம்பரையில் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் காதல் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வெற்றி செல்வன் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் சார் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் வந்து வெற்றி செல்வன். ரங்காவாத்தியார் அப்படின்னு சொல்லி பசுபதி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சந்தோஷ் அப்படிங்கிற மாதிரி ராமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஜான் விஜய் சார் இருக்கிறாரு. அவர் வந்து ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அது விஷயம் உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்தியர்களில் 70 அந்த சமயத்தில் இருக்கிற படம்னா அதுக்கு அவருக்கு வந்து தினிக்கா தான் அவருக்கு கேரக்டர் நேமே. அப்புறம் முத்துக்குமார் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எல்லாருமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். படம் அந்த லெவலுக்கு வரும். படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்று அந்த மாதிரியான ஒரு இடத்துல அதுக்கு பேக் சைடில் ஒரு கிராமம் இருந்தால் எப்படி இருக்கும், உட்கிராமம், அதுதான் வச்சு மையப்பட்ட ஒரு படம். அங்கே இருக்கிற அங்கெங்கே என்னென்ன இருந்தாங்க, எங்கே போனால் வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து எப்படின்னா வெள்ளைக்காரங்கள்லாம் ஆண்ட ஒரு இடமா இருந்துச்சு. அது இப்போ நம்ம வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி 70 சம்திங் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டரில் வந்து நம்ம மனிதர்கள்லாம் தமிழர்கள்லாம் வந்து சொல்ல அடிமைகளாக அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற கேரக்டர் இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து சல்பட்டா பரம்பரை அப்படிங்கும்போது ஒரு குல்ஃபு மேட்ரு அப்படிங்கிற இப்போ நம்ம குல்ஃபு இப்படி கைக்கு வச்சு காமிப்போம் அப்படிப்போம். ஆனால் அந்த இதில் வந்து அதுக்குன்னா மெயினாக 4 கத்தி 2 கையில் வச்சு போராடுறது ஒரு சண்டை காட்சியாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் குல்ஃபு
குல்ஃபாக வந்துருக்குது. இதில் வேலை பார்த்தவங்கலாம் சரி கப்பல்லேருந்து சில வெளியூர்லேருந்து வரவங்களாம் டேரெக்டாக சண்டை போடுறதுக்கு அப்போ சண்டை போட்டு ஜெயிச்சாவே வீரன். இப்போ வந்து ஜல்லிக்கட்டில் போகிறான்னா வீரங்களாம் அதே மாதிரி அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது. அதில் அதுலேயும் நிறைய அரசியல் மூலியமாக இருக்குது. அப்போ வந்து 1995 வந்து ஆக்சுவலாக வந்து அதோட ட்ராப் பண்ணிட்டாங்க, அந்த குல்ஃப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டினாங்க, இந்த சண்டைகள் வேணாம் அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ அந்த வெள்ளக்காரன் இப்போ அந்தமாரி விளாடும்போது ஃபுட்பால் வாலிபால் கூட சம்திங் அவங்க தான் விளாண்டுருக்காங்க. அதை பார்த்தோம் நம்ம மக்கள் வந்து சரி நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்ட பிறகு தான் அதுக்கப்புறம் விளாண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி சொல்ல வரேன்னா செட்டில் பார்க்கும்போது அந்த இங்கிலீஷ்காரன் அந்த தட்ரிக்ஸா அதெல்லாம் பாருங்கள், தட்ரிக்ஸா இருக்குது. வெள்ளைக்காரன் இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரிலாம் போனீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் ஆண்ட மாதிரி ஒரு பில்டிங் ஒயிட்லாம் இருக்கும், தரங்கம்பாடியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் பார்க்கும்போது இருக்குது. நார்மலான வீடும் இருக்குது, கீத்து கோட்டாய் வீடும் இருக்குது. அப்படின்னு பார்த்தா ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வசதி இல்லாதவங்க, ரொம்ப புவராக இருக்கிறவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கதை. அவங்களுக்குள்ள ஒரு அதை பார்த்து அவங்களும் வந்து ஒரு குல்ஃபாக ஆகுறாங்க, அவங்களும் சண்டை போட்டாங்க. ஆரியாவுக்கும் இன்னொருத்தவருக்கும் செம்ம ஒரு ஃபைட் இருக்குது, 2 பேருக்குமே. அவர் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, தான் மெயின் கேரக்டர். ஆரியாவுக்கும் அவங்களுக்கும் எதிரி. அதே மாதிரி இதில் நடித்த 10 பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். 10 பேருக்கு முக்கியமான கேரக்டராக இருக்குது. படம் ஃபுல்லாக வேற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மனசுக்கு தோணுதுங்க. ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு மேட்டர்னா, அவர் வந்து எது பண்ணாலும் வந்து ஒரு ஆமாம் கரெக்டாக பண்ணுவார். ஒரு டென்ஷன் இருக்காது. ஒரு எப்படின்னா இந்த கபாலிக்கு நான் எவ்வளோ ஒரு படத்தை முடிக்கணும் பெரிய படமாக நினச்சனோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் வந்து இதில் நடிச்சு நடிகர் அதில் இருப்பாங்க, அதில் நடிச்சு நடிப்பாங்க. ஜான் விஜய் கூட எதனால சொல்கிறாங்கன்னா ஏன் இதில் வந்து இல்லை அப்படிங்கும்போது இல்லை இது ஒரு புது முயற்சியாக இருக்குது, நமக்கு தேவைங்கிற ஒரு மேட்ரு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தொடர்ந்து படம் பண்ணணும், அந்த வருஷம் படம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நினச்சா நான் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சு 10 படம் பண்ணுவாங்கிறாரு. அங்கே நிற்கிறாரு ரஞ்சித் தான் சொல்லுவேன். அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டுவேன். சில பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ராஜமுருகன் சாரெல்லாம் வந்து ஒரு படம் பண்ணிட்டாருன்னா ஆக்சுவலாக அந்த படத்தில் நடித்தவங்க மற்ற படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார் சொன்ன அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக எனக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தவங்க சொன்னார், இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெயிண்ட் பண்ணுவார் அவர் ஒரு சீனில் நீங்கள் அதில் நடிச்சிருந்தீங்க சொன்னார், நீங்கள் இதில் நடிக்கலேன்னு கேட்டேன். இல்லைங்க அதில் நடிக்க விட மாட்டார் அப்படின்றார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவர். அப்படி இல்லாமல் யார் இருந்தாலும் நான் நடிக்க வைப்பேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அவங்க நடிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு மிஸ்கின் கூட எழுத சொல்லியிருப்பார். நான் காரில் போகும்போது யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து உடனே வச்சு நடிக்க வச்சிருப்பேன் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அவருக்கு நல்ல மனசு இருக்கு ரஞ்சித் சாருக்கு. இவனை பார்த்துட்டு ஓகே என்னப்பா இவன் நான் சிம்பிளாக இருக்கானே அப்படிலாம் கிடையாது, எனக்கு இது பிடிச்சிருக்கா நான் பண்ணுறேன் வா நடி அப்படிம்பாங்க. சூப்பரான கேரக்டருங்க. நான் கூட ஒரு சுவாரஸ்யமாக சொல்ல பாருங்களேன். காலா ஷூட்டிங் அப்போ லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து அந்த சீன் வந்து வரல. ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் சாருக்கு தெரியும். உட்காந்துருக்காங்க. அந்த நாங்களாம் வந்து இந்த ஃபைட் சம்மந்தில் உட்காந்துருக்கும் போது பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட் பண்ணு நான் பறந்து அதை அப்படியே பசியில் துடிக்கிற மாதிரி 100 நாள் சாப்பிடலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கூட. ஏன்னா கேமரா ஒவ்வொரு ஷாட்டுமே கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது கொடுக்கும் போது எப்படி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது தனியாக கேமராமேன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் நம்ம பண்ணுவாங்க சொல்லிட்டு ரஞ்சித் சார் பார்த்துட்டு நான் பண்ணுறது எனக்கே கேவலமாக இருந்துச்சு. டக்குன்னு மானிட்டரை பார்க்கணும், அவர் என்ன பார்க்குறாரு இப்படியே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை ஷூட்டிங் முடிஞ்சவன் நேராக போய் ஒரு ஸ்டில் அப்படின்னா இல்லைப்பா அப்படின்னு என்னை பார்த்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் நடித்த எல்லாம் கும்பலாக சேர்ந்து போய் அந்த படத்தை நடித்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் சென்ட்ரல் நிற்க வச்சு நான் ஃபோட்டோ எடுக்க வச்சேன். அது நான் செஞ்ச வேலை தான். அது கட்டாவது நின்றார். அந்த ஃபோட்டோஸ் போகிறோம் பாருங்கள். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நல்ல டைப், அவருக்கு ரொம்ப சூப்பர் டைப்பு. அது இவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் எவ்வளோ டென்ஷன் இல்லாமல் ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சல்பேட்டை பரம்பில் மொத்தம் 50-60 ஆர்டிஸ்ட், முக்கியமான ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. நான் சொன்னேன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இப்போ வில்லன்னா ஹீரோ ஆரியோ அதுக்குமாரி 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு இருக்க ஒவ்வொரு குரூப்பு செட்டப் இருக்குது. அதனால் பயங்கரமாக இருக்கும். 50 பேர் இருக்காங்க. இத்தனை பெரிய ஒவ்வொரு செட்டப்லேயே மொத்தம் 2000 பேர் ஆக்சுவலாக அதில் நடிக்கிறாங்கன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுறாங்க. இந்த படம் வரும்போது தெரியும் வேறு லெவலில் இருக்க போகுது. ரஞ்சித் சாருக்கு வந்து நிறைய படங்கள் பெரிய படங்கள் எடுத்தாலும் பெரிய படம் எனக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஆனால் அமையுது. ஆனால் வந்து சின்ன படம் நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். முதல்ல வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு லவ் கதை, என் லைஃப்பில் வந்த ஒரு காதல் கதையை அதை நான் வந்து ஒரு படமாக காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறாங்க. இவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா படத்துலையுமே கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் லவ் அதிகமாக வச்சுருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். இவர் ஒரு காதல் கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதில் வந்து நான் ரீமேக் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் சர்பேட்டா படம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த படத்தில் வந்து இவர் நிறைய விஷயங்கள், நிறைய ஃபைட்டு நேரெலாம் நிறைய
நிறைய சந்திச்சுக்கிறாரு, இவரே குல்ஃப் கற்றுருக்கா அப்படின்ட்டு இருக்க சில விஷயங்களை வந்து எப்படின்னா அது கேப்சர் பண்ணும் போதே வந்து இது வந்து நான் சொன்ன விஷயம் ஒரு ஆள்கிட்ட இருந்த சின்ன விஷயம் தான் ஒரு 2.5 மணி நேரத்தில் நான் சொல்ல முடிஞ்சிச்சு. இதை நிறைய பேர் படம் கூட பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனசு யாருக்குங்க வரும்? அவரே சொல்கிறார், இது நான் வந்து சல்பட்டா பரம்பரை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் கூட போட வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து அட்டகத்திக்கு அப்புறமேல எடுக்கக்கூடிய படம், எழுதி வச்ச படம் இந்த படம் தான், சல்பட்டா பரம்பரை தான். ஆக்சுவலாக இந்த படம் தான் எடுக்கணும் பிளான் பண்ணார். சரி, காலங்கள் சுச்சுவேஷன்கள் மாறினவுடனே 2 கதையும் சொல்லியிருக்காரு இவர்கிட்ட அப்படின்னா கார்த்திகிட்ட. மெட்ராஸ் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 கதை இருக்கணும்னு அவர் சூஸ் பண்ண படமாக இருந்தது வந்து மெட்ராஸ், அதனால தான் அதில் ரன் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சல்பட்டா பரம்பரையில் வந்து நிறைய பேர் நடிக்கிற மாதிரி பிளானிங்கில் இருந்துச்சு. சூரிய நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நிறைய பேர் ஹீரோயின் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இதனால வந்து திடீர்னு அவர் இந்த ஆர்யா சாரை போடணும் அப்படி முயற்சி பண்ணாருன்னா, மெட்ராஸ் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி சார் எனக்கு ஏதோ படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்யா சார் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, ஓகே, அவர் கேட்டதுனால நம்ம இந்த படத்தை பண்ணணும், அவரை ஹீரோவாக போகணும்னு சொல்லிட்டு போட்டு அந்த மனசு யாருங்க வரும்? என்றைக்குமே சரி தான். அவர் ஆஃபீஸ் தேடி போனால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் உண்டு, எனக்கு தெரியும். என்றைக்குமே அவங்க வந்து சூப்பர் டைப். அவங்கள உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் கலாபுரத்தில் பார்த்தேன். அதில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் அவர் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவர் ஒரு சீன் படம் முடிய போகுது எண்டு நினைக்கிற ஒரு சீனு, அந்த சீனில் வந்து டான்ஸ் ஆடணும், மற்ற அவங்க டீம் மற்றவங்க இருக்கிறவங்களாம் குஷியாகி தான் ஆடினேன். ஆனால் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் எத்தனை பேர் இருக்காங்களா, எத்தனை பேரும் ஆடுங்கன்னாங்க. அதில் நானும் சேர்ந்து. சல்பேட்டா படத்தை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ண கதை தான். ஆக்சுவலாக அப்போ உள்ள விஷயத்துக்கும் இப்போ உள்ள விஷயத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா உண்டு. ஏன்னா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகளை எழுதியிருப்பாங்க. அப்போ சுச்சுவேஷனை பார்த்து எப்படி இருந்தாலும் அது இப்போ உள்ளதுக்கு கொஞ்சம் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் மாற்றி தானே நம்ம யோசிக்கணும், அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதில் வந்து வரைக்கும் கோ டைரக்டரும் இவரும் சேர்ந்து கதை வசனம் 2 பேருமே பக்காவாக எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து ரஞ்சித் சார் வெறித்தனமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ நான் நிறைய படங்கள் இப்போ 4 படம் பண்ணிட்டாரு, அது கேப் போட்ட பிறகு. அதுக்கப்புறமேல விமர்சனங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற வந்து ரஞ்சித் சார் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து காலால் செஞ்ச தப்பு வந்து இதில் செய்யக்கூடாது, இதில் செஞ்ச தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு சாயலும் வரக்கூடாது பார்த்து எடுக்கப்பட்ட படம் வந்து சல்பேட்டா பரம்பரை அப்படிங்கலாம். இந்த படத்தில் வந்து அவர் விமர்சனை பார்த்து ஒரு எமோஷனல் சீனோ அதில் இருக்குன்னா அந்த சீன் இதில் இருக்கக்கூடாது, அதில் இருக்கிற சார்ந்தது எதுவுமே இதில் சாரக்கூடாது அப்படிங்கிற மாதிரில தெளிவாக இருக்கிறாரு. அந்த லெவலில் வந்து படத்தை வந்து வேறு லெவல் நவர்த்தி கொண்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். படம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான படம் எப்படா வரும் அப்படி தேட்டருக்கு அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் இருப்போம். அந்த மாதிரியான ஒரு படத்தை உழைச்சிருக்காரு, உழைப்பை கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அமைதியான உழைப்பு, அமைதியான ஒரு அவர் நிலைமை, ரொம்ப பணிவு ரொம்ப முக்கியம். அதேமாதிரி அவர் காதல் படம் ஒன்று எடுப்புன்னு சொல்லியிருந்தேன். காதல் படம் ஒன்று எடுப்பார் அப்படின்ட்டு. அதில் முழுக்க அரசியல் இல்லாமல் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எந்த காதல் தான் அரசியல் இல்லை இருக்குங்கிறாரு. ஆனால் அரசியல் சார்ந்த படமாக தான் அதுவும் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுக்காக நான் அந்த மாதிரி படமும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மாதிரியே சிரிச்சு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஹீரோவாக போடுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரியான வடிவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 4 மாதம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணவர் தான் ஆர்யா சார். அதுவும் இல்லாமல் இவருக்கும் அவருக்கும் வந்து ஒரு காம்போ லிங்க் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம ஒரு டேரக்டர்னு போயிட்டு நம்ம ஒரு ஆக்டரை பழைய ஆக்டரை போனால் கிட்ட நெருங்கும் போது ஒரு பயம் இருக்கும். ஒரு யானை கிட்ட போய் நிற்கிற மாதிரி ஒரு மாதிரியாக ஒரு நடுக்கம் இருக்கும். கொஞ்சம் பழவிட்டா கூட இருக்காது, ஆனால் சில பழவுனாலும் இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைப்போம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித்தில் வரைக்கும் ஹீரோவும் நானும் வந்து ஒரு மாதிரியாக ஒரு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் ஆகினு. அப்போ கனெக்ட் ஆகணும் தான் நம்ம சொல்கிறது அவர் புரிஞ்சிக்கலாம், அவர் சொல்கிறது நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து அதில் ரொம்ப கிளிக் ஆகிட்டாரு, பக்கா வந்தார். ஒரு ஷாட் வந்து அதான் சொல்லணும், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு சீன் நடிச்சலாம் வைக்க முடியாது, இந்த சீன் சொல்லிடுவோம், இதை பட்ட நடிக்கணும் அவ்வளோதான். அது ஓகே தான், ஓகே பண்ணலாம், ரீடேக் போயிட்டே இருப்பேன். அவர் எத்தனை டேக் பண்ணாலும் ஓகே பண்ணுவார். அந்த படத்தை எவ்வளோ ரன் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லபடியாக முடிச்சுத்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்காரு. அதுதான் சூப்பர் அப்படிங்கலாம். அந்த ஒரு நம்ம எப்படி தான் பண்ணி கொடுப்போம் அவருக்கு அப்படிங்கிற பொறுமை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவர் இந்த நிலைமைக்கு அது ஹீரோவாக்கி இருக்கு. இந்த படம் வந்து எந்த ஆர்யா சார் நிறைய படம் பார்த்து நம்ம நடிச்சிருப்போம், காமெடி படம் பயங்கரமான பார்த்துருப்போம், ஏகப்பட சீன் பார்த்துருப்போம், லவ் சீனில் பார்த்துருப்போம். எதுலையுமே ஒரு சாராத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹீரோவாக நம்ம இந்த படத்தில் பறஞ்சு நம்ம ஆர்யாவை காமிச்சிருக்காங்க. அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும். அதேமாதிரி மாஸ்டர் படத்தில் லோகேஸ்வர விஜய் எப்படி காமிச்சிருக்கா அதே மாதிரி தான் நம்ம ஆர்யாவை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறான். வெயிட் பண்ணி தான் படத்தை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆங்கிலருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் அங்கே நடக்கிற விஷயங்கள் ஒரு போராமல் அந்த பச்சரிப்பு இதில் நான் வின் பண்ணுனேன் அப்படிங்கிற மாதிரி குத்துச்சண்டையை பயன்படுத்தப்பட்ட ஒரு படம் தான் வந்து இந்த படம். இது சம்மந்தப்பட்டதான் இருக்கும்.
ரெண்டு இதுக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்க ஒரு போட்டி போகாமல் இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அதில் இருக்குது. அந்த விஷயமாக தான் அதில் ஆன்லைன் அதான் அது எப்படின்னா ஆன்லைன் சொல்ல போனீங்க அந்த கதை வந்து நம்ம சொல்ல போனோம்னா வெள்ளைக்காரங்களுக்கும் அப்போது வந்து 70 வந்து சுதந்திரம் அடையாமல் நம்ம மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க விஷயங்கள் இருக்கிற குத்துச்சண்டை இதெல்லாம் கற்றுட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் ஆர்வம் வந்து கற்றுட்டு இருக்கும்போது இவங்க சுதந்திரம் அடைச்ச பிறகு அதுக்கப்புறம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதே ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தில் நோட்டீஸ்லாம் பார்த்தா ரெட்டலை சின்னம் இருக்குது, அப்புறம் அம்பேத்கர் சார் படம் இருக்குது, ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அது நம்ம படம் பார்க்கும்போது தான் அது சென்சார் போயிட்டு வரும்போது எது கட்டான்னு தெரில. அது பரஞ்சீஸில் சொன்ன ஓடிடிபிலாம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, டக்குன்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகே சூப்பர், இப்போ அதுக்குமே வந்து சென்சார் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. அது ஒரு இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணுவார். நம்ம வெறித்தனமாக அந்த படத்தை பார்ப்போம். 70 இருக்கிற விஷயம் மாதிரியே நம்ம படத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பார்த்து செய்யணும் அப்படிங்கும் போது சில வீடுகளில் தான் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் கிடச்சிருக்கு அவருக்கு. அப்புறம் சில தெருவுகள் கிடச்சிருக்கு. அதை மேட்ச் பண்ணி தான் அதை ஷெட்டே பண்ணியிருக்காங்க. அந்த லெவலில் இருக்குங்க, மாசாக இருக்குது. நான் ஷெட்டு எப்படி ஓடிட்டு இருக்கோம் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க அப்படிங்கிற கருப்பர்கள் இனம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த படத்தில் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து ரஞ்சித் சாரே சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்த. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட்டில் பயங்கரமான உள்ளார். அவரை பேஸ் பண்ணி அங்கே உள்ள அவங்க என்னென்ன இருக்குது, எப்படி அந்த காலம் நடந்துச்சு, அப்படி கணக்கெடுத்து அந்த விஷயங்களை எப்படி பேரிச்சு அப்படிலாம் எடுத்து இந்த படம் பண்ணப்பட்ட படம் தான் இது. 70 நடக்கக்கூடிய கதை 1995 இதெல்லாம் அந்த அப்படிம்பாங்களா அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான படம் தாங்க இது. சால்பேட் அப்புறமேட்ட படத்தில் வந்து கானா பாட்டு இல்லாமல் இருக்காது, கானா பாட்டு வெறித்தனமாக இருக்குது. நிறைய பேருக்கு கானா பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா சூலின்னு ஒருத்தர் வந்து சித்தாரப்பேட்டையில் உள்ளவர், அவருக்கு வந்து இந்த சரியான வாய்ப்பு கொடுத்துரு. படத்தை நடிக்கிறதுக்கு சில வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒளிப்பதிவு ஒன்றி தான் பண்ணுற பேலன்ஸ் இருக்குது, காட்சி அமைக்கக்கூடிய கானா பாட்டுக்கு ஒன்றி தான் பெல்டிங் இருக்குது, சாங்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கிறாரு. விரைவில் இந்த பாட்டு வரும். நம்ம இப்போ நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப செட்டு போட்டு எடுத்து வெளியே எடுக்கிற ஷூட்டிங் இல்லாமல் சென்னையிலேயே செட்டு போட்டு பக்காவாக எடுத்த படமாக இருக்குது. இந்த படத்தை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நிறைய பண்ணு. இந்த விஷயம் நிறைய பேசிட்டு வந்திருக்கேன். இதில் பார்ட் 2 ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே 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 சல்பேட் அப்புறமே மறந்துடாதீர்கள். ஓகே சர்பேட்டா பரம்பரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம், எது பிடிக்காத விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நல்லா இருந்துச்சு என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஓகே, அதுக்கு தானே உழைக்கிறோம். ஓகே, கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பில் பண்ண அமுக்குங்க. ஓகே பாய். உங்களுடைய விடைபெறும் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். பாய்.